எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக 12வது தமிழ் செயல் பகுதியில் நற்றிணை செயல் பகுதியிலேருந்து நம்ம வினாடை பார்க்கலாம். 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமையப்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றிணை. 8 தொகை நூல்களுள் முதலாவதாக அமையப்பெற்றுள்ள நூல் நற்றிணை. நற்றிணை நூலை தொகுப்பித்து வழங்கியவர் யாருன்னா பன்னாட்டு தந்த மாறன் வழுதி. நற்றிணை நூலை தொகுப்பித்து வழங்கியவர் பன்னாட்டு தந்த மாறன் வழுதி. அடுத்து, நற்றிணை பாடல்களின் அடிவரையறை யாது அப்படின்னா 9 அடிகள் முதல் 12 அடி வரை. நற்றிணை பாடல்களின் அடிவரையறை யாது அப்படின்னா 9 அடி முதல் 12 அடி வரை. அடுத்து, நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ள இரவுபுறத்தன்ன பிணர்படு தடுவுமுதற் என்ற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னா நக்கண்ணையார். நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ள இரவுபுறத்தன்ன பிணர்படு தடவுமுதற் என்ற பாடலை இயற்றியவர் நக்கண்ணையார். அடுத்து, புறப்பொருள் செய்திகளும் சேர்த்து தமிழக வரலாற்று செய்திகளும் குறிப்புகளும் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா நற்றிணை. அகப்பொருள் மட்டுமல்லாது புறப்பொருளும் செய்திகளும் தமிழக வரலாற்று செய்திகளும் குறிப்புகளும் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றிணை. அடுத்து, நக்கண்ணையார் அவர்கள் யாரை மணக்க விரும்பினார்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி என்பவரை மணக்க விரும்பினார். நக்கண்ணையார் அவர்கள் யாரை மணக்க விரும்பினார்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி என்பவரை மணக்க விரும்பினார். யாருடைய மகன் அவர் அப்படின்னா வீரை வேண்மான் வெளியன் தித்தன் என்ற அரசரின் மகன். அடுத்து, இவரின் ஊர் உறையூர். அடுத்து, நக்கண்ணையார் அவர்கள் கோப்பெரு நற்கிள்ளி என்ற மன்னனை மணந்து கொள்ள விரும்பியதை எந்த நூலில் காண்கிறோம் அப்படின்னா புறநானூறு. இடம்பெற்றுள்ள பாடல் 86. நக்கண்ணையார் அவர்கள் கோப்பெரு நற்கிள்ளி என்ற மன்னனை மணந்து கொள்ள விரும்பியதை எந்த நூலில் காண்கிறோம் அப்படின்னா புறநானூற்று நூலில் இடம்பெற்றுள்ள பாடல் 86வது பாடல். அடுத்து, விளவுக்களங்கமழும் உறவு நீர் சேர்ப்ப என்ற வரியில் இடம்பெற்றுள்ள சேர்ப்ப என்ற சொல்லானது யாரை குறிக்கிறதுனா நெய்தல் நில தலைவனை குறிக்கிறது. விளவுக்களங்கமழும் உறவு நீர் சேர்ப்ப என்ற வரியில் இடம்பெற்றுள்ள சேர்ப்ப என்ற சொல்லானது யாரை குறிக்கிறதுனா நெய்தல் நிலத்தலைவனை குறிக்கிறது. அடுத்து, முகத்தில் நீண்டு கொம்பு போன்ற முள் கொண்ட மீனின் பெயர் என்னன்னா சுறாமீன். முகத்தில் நீண்டு கொம்பு போன்ற முள் கொண்ட மீனின் பெயர் சுறாமீன். அடுத்து, மறுப்பு என்பதன் பொருள் தந்தம். மறுப்பு என்பதன் பொருள் தந்தம். சின்னாள் என்பதன் பொருள் சில நாள். உலை என்பதன் பொருள் பெண்மான். உலை என்பதன் பொருள் பெண்மான். உறவு என்பதன் பொருள் வலிமை. உறவு என்பதன் பொருள் வலிமை. அடுத்து, செலிய என்பதன் பொருள் இலக்கண குறிப்பு என்னென்னா சொல்லி செயலப்படை. செலிய இலக்கண குறிப்பு சொல்லி செயலப்படை. முள்ளிலை இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகை. முள்ளிலை இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்க தொகையும். அடுத்து, இரவுப்புறம் கரவுக்கோடு களிற்று மறுப்பு இதன் இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. இரவுப்புறம் சுரவுக்கோடு களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு இரண்டாம் வேற்றுமை தொகை. தொடர்ச்சியாக வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 2 எழுத போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள். நாளைக்கு தொடர்ச்சியாக நம்ம 12ஆம் வகுப்பு செயல் பகுதியிலேருந்து வினாடை பார்க்கலாம். நன்றி.